எப்பொழுதும் கர்த்தரை முன்வைத்து நடக்கிற தாவீதுதான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும் அசையாமல் உறுதியான தேவனுக்குள்ள இருக்கிறதுனாலே அவருடைய அஸ்திவாரம், அவருடைய ராஜ்யம், அவருடைய குடும்பம், அவர் மேல் வைத்த கிருபை இன்று வரைக்கும் பேசப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு கிருபையா இருக்கிறார். ஒருவரும் அசைக்க முடியாத கிருபை. இந்த கண்மலையாகிய கிருபைக்குள்ளே நாம் நிற்கும் பொழுது சூழ்நிலைகள் அசையலாம், மனிதர்கள் மாறலாம், நம்முடைய நிலைகள், வாழ்க்கையில் இருக்கிறவைகள் மாறி போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். எப்படி கண்மலை அசையாமல் உறுதியா இருக்கிறதோ அதை போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அசையாமல் உன்னை உறுதியாய் உனக்குள்ள இருக்கிறார். அவர் மேல் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய உறுதியில நாம் நிற்கும் பொழுது எத்தனை பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எத்தனை பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்து உன்னை அசையாமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார்.